விழா கொடுத்து எட்டுன்னு வர பாக்குறாரு. ஆனாலும் அந்த அனுபவங்கள்ன்றது கொஞ்சம் நிறைய இருக்கணும். அப்படி பார்க்கும்போது திமுகல வந்து பெண் வரத்துக்கு வாய்ப்புகள், அதாவது விட்டு கொடுப்போன்னு கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலம் அது. இப்ப கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை. கெட்டு போறான் எவனே விட்டா கொடுக்க மாட்டான். அதனால விட்டு கொடுத்தாங்கன்னா பெண் முதல்வரா அந்த இதுலயும் வரலாம். அப்படி இல்லையா அதிமுகல சில விஷயங்கள் இருக்குது. அந்த இடத்துல இதே மாதிரி விட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு பெண் முதல்வரா வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறமா அவர் மேல நிறைய தாக்கங்கள் அதிகமா இருக்கு. அவர் மேல வந்து மனிதாபிமானம், அவர் வந்து முதல்வராக இருந்திருந்தா நல்லா இருக்குமே, ஐயோ மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு, நல்ல மனுஷனாச்சு அப்படின்ற மாதிரி அதுல இருக்கு. அதுல வந்து இவங்க விஜயகாந்தோட மனைவி சில விஷயங்களை கரெக்டா கையாண்டாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு சில கூட்டணி வச்சு சிலது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் துணை முதல்வர் ஆகிறதுக்குன்னா வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒண்ணு விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்ப புதுசா கட்சி தொடங்கின ஒருத்தர் அவருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. யாரு, விஜய் சொல்றீங்களா? அவரே தான். ஏன்னு கேட்டீங்கன்னா